டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு சிக்னலில் ஒரு கார் வெடித்து அதில் 10 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் பல பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கார் வந்து என்ன நிறுவனத்தை சார்ந்த கார், அந்த காரினுடைய மாடல் என்ன, அந்த காரை ஓட்டி சென்றவர் யார், அதுக்குள்ளே இருந்தவங்க எத்தனை பேர், இப்படி பல தகவல் கிடச்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதையொட்டி அரசாங்க தரப்புலேருந்து அந்த செய்திகள் என்னென்ன, அந்த கார் எங்கே நின்றுச்சு, எத்தனை மணி நேரம் நின்றுச்சு, எப்போ எடுத்து வந்தாங்க, எத்தனை மணிக்கு எங்கே நிற்கும் பொழுது அந்த பாம் பிளாஸ்ட் நடந்தேறியது, அது வந்து சாதாரணமாக சிஎன்ஜி பிளாஸ்ட்னு சொல்லுவாங்களே, அப்படியே உள்ள சிலிண்டர் வெடிச்சு அந்த பிளாஸ்ட் நடந்திருக்கா, அல்லது ஒரு தீவிரவாத தாக்குதலாக தான் அது யார் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் இந்த கார் வந்து யார் ஓனர், இப்போதைய ஓனர் யார், ஓட்டிட்டு வந்தவருடைய பெயர் என்ன, இதற்கு முன்னாடி இந்த காருடைய ஓனர் யார், அதற்கு முன்னாடி அந்த காருடைய ஓனர் யார், இப்படி பல தகவல் நம்மகிட்ட இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்தியா முழுக்க பல இடங்களில் வெடிபொருட்கள் வச்சிருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஹரியானாவில் மட்டுமே ஒரே ஒரு நபர் கிட்டத்தட்ட 3000 கிலோகிராமுக்கு வெடிபொருட்கள் வச்சிருந்திருக்கிறார். அப்போ அவருக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கா போன்ற பல கேள்விகளுக்கான விடை நம்மிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே ஒரு 7 கேள்வியை காரி துப்புறது மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே கேட்டிருக்கானாக்கா நம்மகிட்ட எவ்வளோ கேள்வி இருக்கும். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்ட அந்த முக்கியமான 7 கேள்விகள் என்ன, நாம கேட்க போகிற கேள்விகள் என்ன, அப்புறம் அக்ஷிதா நந்தகோபால் அப்படிங்கிற முக்கியமான தேசிய ஊடகவியலாளர், ஒரு இங்கே உள்ள விசாரணை அமைப்புகளுக்கே தெரியாத, என்ஐஏவுக்கே தெரியாத, உளவுத்துறைக்கே தெரியாத முக்கியமான ஒரு குறிப்பை வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் விசாரிக்கும் பொழுது இந்த ஆங்கிளில் விசாரிக்கணும் அப்படின்னு. அந்த காரை ஓட்டு சென்றவருடைய பெயர் வந்து ஒரு இஸ்லாமிய பெயராக இருக்கிறது. அந்த கார் வெடிச்சது வந்து டெல்லியில் உள்ள கோயிலுக்கு எதிர்த்தாப்புல வெடிச்சிருக்கு அப்படிங்கிற நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு முக்கியமான பாயிண்ட். நான் அக்ஷிதா நந்தகோபால் என்கிற அந்த நந்தகோபால் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. அது என்ன, அப்புறம் இதில் நாம கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன, இங்கே நியூஸ் நிறுவனங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு, நியூஸ் நிறுவனம் நம்ம காரி துப்ப வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 6:42க்கு இந்த சம்பவம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெவ்வேறு பத்திரிகையில் அது 6:55 ஒரு பத்திரிகையில் பதிவாயிருக்கு, இன்னொரு பத்திரிகையில் வரைய பதிவாயிருக்கு. குறிப்பாக 6:42லேருந்து 6:55க்குள்ள இந்த சம்பவம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது டெல்லியில் உள்ள செங்கோட்டை இருக்கும். செங்கோட்டையினுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு சிக்னலில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை நிகழ்த்தி அந்த கார் இருக்கு இல்லைங்களா, அந்த கார் வந்து அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்கிங் லாட்டு, அந்த பார்க்கிங் லாட்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த கார் ஒரே இடத்துல நின்றுருக்கு. அப்ப அந்த 3 மணி நேரம் நின்றதுக்கு அப்புறம் அந்த கார் அங்க பார்க்கிங் லாட்ல இருந்து வெளில வருது. வெளில எடுத்து மெயின் ரோட்ல வந்து அப்படியே வந்து சிக்னல் நிக்குது. சிக்னல் போடுறாங்க. சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் கிரீன்ல விழுகுது. அந்த கார் மூவ் ஆகும் பொழுது அந்த கார் பிளாஸ்ட் ஆகுது. இந்த டைம் நேற்று மாலை 6:42 இருந்து 6:55க்குள்ள இந்த சம்பவம் நடைபெறுது. இந்த சம்பவம் நடந்த உடனே அங்க 10 பேர் அந்த பிளாஸ்ட்ல இறந்து போறாங்க. உடனடியாக அங்க 8:28க்குள்ள என்ஐஏ, என்எஸ்ஜி, அப்புறம் ஃபாரன்சிக் டீம் இதெல்லாம் 6:45 நடந்தது. 8:28க்குள்ள அசம்பிள் ஆயிட்டாங்க. அடுத்த 9:30க்குலாம் அமித்ஷா அவர்கள் உடனடியாக விரைந்து அங்கே வந்துடுறாரு. அது அமித்ஷாவுடைய வீட்டிலேருந்து இந்த சம்பவம் நடந்த தூரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர். ஸோ அந்த 8 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 1.25 மணி நேரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் கடந்து அவர் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அவ்வளவு சீக்கிரமாக 8:30க்குள்ள அமித்ஷா வந்து எப்படி வந்தார் என்கிற கேள்வியை எந்த ஊடகமும் எழுப்பல, எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் எழுப்பல, எந்த பத்திரிகையாளர்களும் எப்படி அவ்வளவு சீக்கிரம் சம்பவம் நடந்து எப்படி அவ்வளவு சீக்கிரம் அமித்ஷா வந்தாரு அப்படின்னு எழுப்பல. கரூர்ல எப்படி அவ்வளவு சீக்கிரம் செந்தில் பாலாஜி வந்தாரு, எப்படி அவ்வளவு சீக்கிரம் அன்பில் மகேஷ் வந்தாரு, எப்படி அவ்வளவு சீக்கிரம் டெபுட்டி சிஎம் வந்தாரு, உடம்பு சரியில்லாத பொழுதும் எப்படி சிஎம் வந்து நடத்துக்கு வந்தாரு என்று கேள்வி எழுப்பிய எந்த வாய்களுமே என்று அமித்ஷா அவர்கள் எப்படிங்க 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, அவர் எப்படி அவ்வளவு சீக்கிரம் எடுத்து 1.5 மணி நேரத்தில் எப்படிங்க அவரால் வர முடிஞ்சு அப்படிங்கிற கேள்வி யாரும் எழுப்பல. ஏன் தெரியுமா? ஏன்னாக்கா அமித்ஷா திமுக காரர் கிடையாது, இன்னொன்னு அவருடைய பேர் செந்தில் பாலாஜி கிடையாது. அதனால இந்த கேள்வியில ஒருபோதும் யாரும் எழுப்ப மாட்டாங்க. ரெண்டாவது, அமித்ஷா திமுக காரரும் கிடையாது, இல்ல அவர் பாஜக காரரு, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு. அதனால அவரை நோக்கி இந்த கேள்விகள் வராது. இது ஒருவேளை திமுக காரனாக இருந்தாலோ, அல்லது அவங்க வந்து திமுக ஆதரவாளராக இருந்தாலோ, அல்லது திமுகவுள்ள மினிஸ்டராகவோ, அல்லது முன்னாள் மினிஸ்டராகவோ, எம்எல்ஏவாகவோ, எம்பியாக இருந்தால் இந்த கேள்விகள் அனைத்து ஊடகங்களும் அவர்களை எழுப்பியிருக்கோம். இந்த கேள்வி எதுவும் அமித்ஷாவை நோக்கி கேள்வி எழுப்பப்படவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆனர் அடுத்ததா இந்த காரோட டீட்டெயிலுக்குள்ள வரும். இந்த கார், அந்த வெடிச்ச கார் இருக்குல்ல, அந்த மாடல் வந்து ஹூண்டாய் i20 அப்படிங்கிற மாடல் தான் அந்த காரு. அந்த காரினுடைய முதல் ஓனர் வந்து சல்மான் அப்படிங்கிறவர் தான் அந்த காரினுடைய முதல் ஓனர். அவர் வந்து வேறொரு பகுதியில் இருக்கிறதாக அந்த அட்ரஸ் வந்து தெரிவிக்குது. அதுக்கப்புறம் சல்மான் கிட்ட இருந்து தாரிக் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட அந்த கார் போகுது, விற்கிறாரு. அவர் விற்கிறாரு. சல்மான் வந்து தாரிக் வந்து அந்த காரை காசு கொடுத்து வாங்குறாப்புல. தாரிக் இருக்கக்கூடிய இடங்கிறது புல்வாமா. அந்த புல்வாமா அட்டாக் நடந்தது இல்லைங்களா, ஸோ அந்த புல்வாமா பகுதியை சார்ந்தவர் தான் தாரிக். புல்வாமா
அப்படின்னாக்கா அங்கே யாரும் மனிதர்கள் வாழ மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்கே வீடுகள் உண்டு, அங்கே மக்கள் வசிக்கிறார்கள். அதனால அந்த புல்வாமாவில் வசிக்கக்கூடிய தாரிக் என்கிற நபர் தான் சல்மான் என்கிற நபர்கிட்ட இருந்து காசு கொடுத்து அந்த காரை வாங்குகிறார். அதுக்கப்புறமா அந்த கார் வந்து யார்கிட்ட போகுதுன்னா முகமது உமர் அப்படிங்கிறவர் தான் அந்த காரை இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த காரை ஓட்டி சென்றவருடைய பெயர் முகமது உமர் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் தான் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இப்போ பின்னாடி வந்திருக்கும். இதுதான் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இப்போதைக்கு அரசாங்கம் சார்பாக அந்த விசாரணை குழு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோ, இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். ஸோ இவர் பேர் தான் முகமது உமர், இவர் தான் ஓட்டி சென்றவர் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த காரில் முகமது உமர் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னாக்கா இல்லை, முகமது உமரோட சேர்த்து இன்னும் 2 பேர் இருந்தாங்க. மொத்தம் 3 நபர்கள் இந்த காரில் பயணம் செஞ்சுருக்காங்க. அப்போ ஒருவேளை இது வந்து தீவிரவாத தாக்குதலா, இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆன ஒரு ஐட்டத்தோடு வச்சு அதை வெடிக்க வச்சிருக்காங்களா, அல்லது இதை சிஎன்ஜி தான் சிலிண்டர் பொருத்தப்பட்ட காரு, அந்த சிலிண்டர் வந்து சரியில்லாமல் பல இடங்களில் கார்கள் வெடிக்குது இல்லையா, கோயம்புத்தூர்ல கூட அப்படிதான் வெடிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி உள்ள சிலிண்டர் வெடிச்சு தற்செயலாக விபத்தாக அந்த சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிறத நைட்டு முழுக்க நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் விசாரணை குழுக்கள்லாம் அங்கே விசாரணை பண்ணி அங்கே தகவல்கள் சேகரித்து அந்த ஏரியாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஏரியாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்கே சதறி கிடந்தது எல்லாத்தையும் ஆய்வுகள் செஞ்சு இரவு முழுக்க அவங்க சோதனை செஞ்சுமே அது சிஎன்ஜி பிளாஸ்ட் என்றோ அல்லது அவங்களால இல்லை அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு விஷயம் வெடிச்சிருக்கு, வெடிப்பொருட்கள் வெடிச்சிருக்கு அப்படின்னா காலை வரைக்கும் அவங்களால உறுதி செய்யப்பட முடியவில்லை. காலையில் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அதை ஓப்பன் பண்ணார். ஸோ இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் என்பதை முதல் முறையாக இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மூலமாக அது ஓப்பன் பண்ணியிருக்கு. எனவே இது இப்போதைக்கு பிரைம் மினிஸ்டரால் சொல்லப்பட்டதுங்கிறது இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்பதுதான் சொல்லப்படுது. அதனால அந்த புல்வாமா தாக்குதலுக்கான ரிவெஞ்சாக இருக்குமோ இப்படி போன்ற வகையில் சோசியல் மீடியாக்கெல்லாம் நியூஸில் இது நிறைய டிபேட்டாக போயிட்டு இருக்கு. எனக்கு அந்த காரினுடைய கடைசி ஓனர் தாரிக், அவர் புல்வாமா ஏரியாவை சார்ந்தவர் அப்படிங்கிறனால இப்போ அந்த முகமது உமர் தான் கடைசியாக பயணம் செஞ்சது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் உள்ள தகவல்கள் இவ்வளவுதான். இதில் இந்தியா முழுக்க இதையொட்டி நிறைய தேடுதல் வேட்டை, சென்னையில் கூட இங்கே சிட்டிக்குள்ள நிறைய எல்லா வாகனங்களையும் சோதனை செய்கிறது அப்படிங்கிறது இருந்துச்சு. எனக்கு சர்வசாதாரணமாக முன்னாடி இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது பெரிய பெரிய தலைவர்கள் வீட்டுக்கு அல்லது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாக்கா அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா ஒரு வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது விடுவாங்க. அது நடக்குதோ இல்லையோ வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறதே அப்படிதான் நடக்குமே தவிர சும்மா என்னுடைய சிலட்டு பூச்சை பிடிங்கி விட்டான் வெடிகுண்டு மிரட்டல், என் பேனாவை பிடிங்கி விட்டான் வெடிகுண்டு மிரட்டல், நான் ஊற்றி வச்சு சரக்கு அடிச்சு விட்டான் வெடிகுண்டு மிரட்டல் அப்படிலாம் யாரும் விட்டுறது இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், சரி விஜய் குண்டிக்கு வெடிகுண்டு மிரட்டல், மறுநாள் காலையில் பார்த்தாக்கா திரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல்ங்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா இந்த பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்கு, பிக் பாஸுக்கு எதிர்ப்புன்னு நம்ம அண்ணன் வேல்முருகன் தலைமையிலான கட்சி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் ஃபன்ஃபாட்டை சீர்குலைக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை செய்க அப்படின்னு நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் செட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், எதுக்கு நான் வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அதுல இந்த டெல்லியில் நடந்த வெடிகுண்டு சம்பவம் அப்படிங்கிறது வெடிகுண்டு சம்பவம் அது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதையொட்டி வந்து ஹரியானாவில் இதையொட்டி நிறைய தேடுதல் வேட்டை செய்யும் பொழுது ஒரே ஒரு நபரிடம் மட்டுமே, அவருடைய பேர் வந்து ஷகீர், ஆமா ஷகீர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 3000 கிலோகிராம் அளவுடைய வெடிபொருட்கள் அவர்கிட்ட மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செய்தி தகவலாக வந்திருக்கிறது. அந்த முகமது உமர்னு அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போனார்னு சொன்னோம் இல்லைங்களா, அவரும் ஒரு மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 3000 கிலோகிராம் ஒரு நபரிடம் இருந்து, அதுவும் ஹரியானாவில் டாக்டர் ஷக்கீர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல். இந்த ஹரியானாவில் பறிமுதல் செய்யப்பட்ட 3000 கிலோகிராம் அப்படிங்கிறது எவ்வளவு, அந்த வெடிபொருட்கள் அவ்வளவு இருக்குன்னாக்கா அதை எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, எப்படி நான் வச்சிருப்பாங்க, எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இதில் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ இந்த ஹரியானாவில் இப்படிப்பட்ட 3000 கிலோகிராம் வெடிபொருளுக்கும் இந்த டெல்லியில் நடந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, இது போன்ற பல விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஃபர்தர் என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கா இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு சம்பவம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம கருத்தையோ இல்லை இவன் தான் பண்ணியிருப்பான், இதில் அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம எதுவும் கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா முக்கியமான ஒரு 7 கேள்விகளை எழுப்புறாங்க ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி. பாம் பிளாஸ்ட்னாக்க இப்போ பாம் பிளாஸ்ட் ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னா சரி பாம் பிளாஸ்ட்னு வச்சுப்போம், நீங்கள் சொல்லிட்டீங்க தீவிரவாத தாக்குதல்னு. இப்போ பாம் பிளாஸ்ட் அப்படின்னாக்கா அந்த வெடிச்ச இடத்துல சுற்றிலும் அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு பயன்படுத்தப்படுகிற ஆணி, அப்புறம் பேட்டரி, ஒயர்ஸு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க அந்த அந்த பாம் தயாரிக்கிறதுக்கு. இப்போ ஒருவேளை அது வந்து பிளாஸ்ட் தான், அது பாம் பிளாஸ்ட் தான் அப்படின்னாக்கா அப்போ நைட்டு முழுக்க ஃபாரன்சிக்கு மற்ற அமைப்புகள்லாம், காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் அவ்வளோ சோதனை பண்ணாங்க இல்லையா அந்த ஏரியாவை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு.
அதில் ஒரு ஆணி கூட கிடைச்சதாக இது வரைக்கும் இந்த தகவலும் இல்லை. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்க்கு பயன்படுத்தக்கூடிய எந்த வெடிபொருளும் கைப்பற்றப்பட்டதாக தகவல் இல்லை. ஒரு சின்ன ஒயரு கூட அதற்காக நாங்கள் கைப்பற்றிருக்கோம், இது வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாம்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒயர் இது அப்படின்னு இப்படி எந்த ஆதாரங்களுமே ஏன் இதுவரை கிடைக்கவில்லை, அல்லது கிடைத்திருந்தால் ஏன் நீங்கள் செய்தியை வெளியிடவில்லை அப்படின்ற முக்கியமான முதல் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, இது வந்து ஒரு வெஹிக்கிளில் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு ஸ்டாண்டிங்கில் நிற்கிற வெஹிக்கிளில் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து பாம் பிளாஸ்ட்டுக்கு பெரும்பாலும் அப்படி தான் பயன்படுத்துவாங்க. மூவிங் வெஹிக்கிளில் பாம் பிளாஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க. அப்போ மூவிங் வெஹிக்கிளில் பாம் பிளாஸ்ட்டாக எப்படி மூவிங் வெஹிக்கிள் எப்படி பயன்படுத்துவாங்க? இப்போ மூவிங்கில் இருக்கும் பொழுது அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கான ப்ராசஸ்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்கா, இது பாம் பிளாஸ்ட்டு, இது வந்து ஒரு சூசைட் அட்டாக் அப்படின்னாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல வாகனத்தை நிப்பாட்டி வச்சுட்டு அதில் அவங்க பண்ணியிருக்கலாம்ல, இது எதுக்கு மூவிங்கில் இருக்கும்போது பண்ணணும் அப்படின்னு முக்கியமான கேள்வி இரண்டாவது கேள்வியாக எழுப்புகிறார்கள். அடுத்த மூன்றாவது கேள்வியாக, சரி இப்போ அதுக்குள்ளே வந்து தீவிரவாத தாக்குதல்னு சொல்கிறீங்க, அதில் 3 பேர் வந்திருக்காங்க அந்த காரில், 3 மணி நேரம் ஒரு பார்க்கிங் லாட்டில் இருக்குது. இப்போ பார்க்கிங் லாட்டில் இருக்குனாக்க எங்கோ எடுத்து கொண்டு போய் தானே பார்க்கிங் லாட் விட்டுருக்க முடியும். அப்போ இந்த கேள்வி அங்கே எழுப்பலை, பேசிட்டு இருக்கும்போது நமக்கு தோணுது. அப்போ அவங்க எழுப்புற கேள்வி என்னன்னா, இந்த செக்யூரிட்டி செக்கிங்லாம் ஏன்னாக்கா ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் டெல்லியில் நடக்குது அப்படின்னாக்கா, டெல்லிங்கிறது தலைநகரம், அது செங்கோட்டைங்கிறது முக்கியமான ஹை செக்யூரிட்டி உள்ள ஏரியா. அப்படி ஹை செக்யூரிட்டி ஹை செக்கிங் உள்ள ஏரியாக்குள்ள எப்படி ஒரு பாம் பிளாஸ்ட் செய்யக்கூடிய ஒரு காரு அத்தனை வெடிபொருட்களோட அல்லது பாம் பிளாஸ்டுக்கான விஷயங்களை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி டெல்லிக்குள்ள அதுவும் செங்கோட்டைக்குள்ள எப்படி உள்ளே நுழைந்தது? அப்போ செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது இங்கே ஃபெயில்ட் ஆகிருச்சா? அப்போ உள்துறை அமைச்சகம் பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது ஃபெயில்ட் ஆகிருச்சா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இப்போ இதுக்குள்ள நாம எழுப்புற இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்க மறந்த கேள்வி, இப்போ பார்க்கிங் லாட்ல 3 மணி நேரம் அந்த வண்டி நின்றுக்குனாக்கா அது ஏதோ பூமியிலேருந்து பிளந்துக்கிட்டு நேரடியாக பார்க்கிங் லாட்ல குதிச்சிருக்காது, எங்கோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து தான் அது அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வந்திருக்கணும். அப்படின்னா எங்கேருந்து எடுத்து பார்க்கிங் லாட்டுக்குள்ள அந்த வண்டி வந்துச்சு அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்நேரம் கிடைச்சிருக்கணுமா இல்லையா? இதுவே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சுனாக்கா, ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பெண் இப்படி தான் கூட்டு பாலியல் உணர்வு செய்யப்பட்டாங்க, ஒரு கல்லூரி படிக்கிற மாணவி. அதை 3 பேர் வித்தின் 24 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி உடனடியாக அவனை தூக்குனாங்க. ஓடும் பொழுது அவங்க பக்கத்தில் உள்ள காவல்துறையை சார்ந்தவரை அவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அறுவாரில் வெட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக முட்டி கீழே கரெக்டாக சுட்டு பிடிச்சி 3 பேரும் படுக்க வச்சாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அது நடந்துச்சு. இப்போ அது ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா உள்ள ஏரியானாக்கா இந்தியாவுடைய தலைநகரம் செங்கோட்டையில் நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஏகப்பட்ட போலீஸ் இருக்கும், இல்லைனாக்கா பாராமிலிட்டரி இருப்பாங்க, அல்லது துணை ராணுவ அமைப்பு வேற ஏதாவது பாதுகாப்பு சம்பந்தமாக NIA போன்ற அமைப்புகள் அவங்கெல்லாம் வந்து அதில் பாதுகாப்பு சம்பந்தமாக இருந்திருப்பாங்க. இப்போ இவ்வளவும் தாண்டி எப்படி அந்த கார் அங்கேருந்து எங்கேயோ எடுத்து டெல்லிக்குள்ளே வந்து, அல்லது டெல்லிக்குள்ளே இருந்திருந்தாலுமே அவ்வளவு ஏரியாவை தாண்டி எப்படி அந்த பார்க்கிங் லாட்டுக்குள்ளே போச்சு, திரும்ப பார்க்கிங் லாட்லேருந்து எடுத்து எப்படி அந்த சிக்னலுக்கு வந்துச்சுங்கிற கேள்வி அவங்க கேட்க மறந்துட்டாங்க. அந்த கேள்வி நாம எழுப்புறோம். இன்னும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணி இந்த வெஹிக்கிள் கிளம்புனது இந்த இடத்துலேருந்து கிளம்பியிருக்கு, இந்த இடத்துல கிளம்பி இந்த பார்க்கிங் லாட்டுக்குள்ளே இத்தனை மணிக்கு உள்ளே போயிருக்கு, வெளியில் வரும்போது இத்தனை மணி அப்படிங்கிறது இன்னும் இந்த 12 ஹவர்ஸ்க்குள்ள 12 ஹவர்ஸ் தாண்டிச்சு. இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்பொழுதே மணி 2 அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 18 மணி நேரத்தை கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம். 18 மணி நேரத்தை கடந்தா இன்னும் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி அது என்ன ஏதுங்கிறது இன்னும் டீட்டெயில் நேரம் வந்திருக்கணும். அது ஏன் வரலங்கிற முக்கியமான கேள்வி இவர்கள் கேட்க மறந்து விட்டார்கள். அந்த கேள்வியை நாம எழுப்புறோம். அடுத்ததாக அவங்க எழுப்பிய 4வது கேள்வி ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. அது கார்ல 3 நபர்கள் இருந்ததாக சொல்லப்படுது. உங்க தரப்புல இருந்து 3 நபர்கள் இருந்தா சொல்லப்படுனாக்கா இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. இப்போ தீவிரவாத தாக்குதல்னாக்கா அது ஒரு சூசைட் அட்டாக், சரிங்களா? அப்போ சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்னா சூசைட் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு தற்கொலை படைத்தனமான ஒரு தாக்குதல் அப்படின்னாக்கா எதுக்கு 3 பேர் அதில் போகணும்? ஒருத்தர் தானே வச்சு அனுப்புவாங்க. வழக்கமாக ஒரு காரு அது ஒரு தற்கொலை விஷயத்துக்கு தற்கொலை படையாக அவங்க கிளம்புறாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் தான் உள்ளே இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் இந்த காரை பிளாஸ்ட் பண்ணி அவங்களோட அவங்க செத்து போவாங்க, அவங்களோட சேர்த்து மக்கள் இறந்து போவாங்க, அல்லது தலைவர்கள் நோக்கி தாக்குதல் பண்ண வராங்கனாங்க தலைவர்கள் மீது தாக்குதல் நடக்கும். அப்போ இறந்து போகிறது இண்டிவிஜுவல் தற்கொலை படையினாக்க ஒருத்தர் தான் இருப்பாங்க. எப்படிங்க 3 பேர் எதுக்கு போகணும்? 3 பேர் போக வேண்டிய அவசியமே இல்லையே. ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை, அற்புதமான கேள்வி. கடைசி வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் வருமானங்கிறது நமக்கு தெரியல, ஆனால் வரணும். ஏன்னாக்கா இதெல்லாம் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள். அதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுப்பியிருக்கு. அடுத்த 5வது கேள்வியாக, ஃபர்ஸ்ட் அந்த சம்பவம் நடந்த உடனேயே முதல்ல போன விசாரணைக்குள்ள இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து போன உடனே இது CNG பிளாஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லிட்டாங்க. அது எப்படி விசாரணை முடியாம அது என்ன ஏதுன்னே தெரியாம இப்போ CNG பிளாஸ்ட் அப்படிங்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு? ஏதோ ஆதாரம் கிடைக்கணும்ல. ஒன்று CNG இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா திட்டமிட்ட ஒரு தற்கொலை ஒரு பாம் பிளாஸ்ட் சம்பவமாக இருக்கணும். அப்போ பாம் பிளாஸ்ட் அப்படின்னாக்க உங்களுக்கு ஆணியோ அல்லது பேட்டரியோ அல்லது
ஒயரோ அல்லது அது சம்மந்தப்பட்ட வெடிபொருட்கள் சம்மந்தப்பட்ட துணுக்குகளோ ஏதோ இருந்தால் தான் அதை எடுத்து இதுன்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைனாக்கா சிஎன்ஜி தான் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அது இல்லைனாக்கா இதுனாக்கா சிஎன்ஜிக்கான ஆதாரம் இருக்கணும். ஈடி ரைடு மாதிரி போகிற போக்கில் எல்லா குற்றச்சாட்டையும் தூக்கி சுமத்த முடியாதுல்ல. அப்போ சிஎன்ஜி தான் அப்படின்னு முதல் இன்வெஸ்டிகேஷன் போன டீம் இது சிஎன்ஜி பிளாஸ்ட் அப்படிங்கிறத எதன் அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க இதை சொன்னாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்தது 2-3 பேட்ட காரில், ஆமாம், அந்த கார் ஓனர் வந்து ஒரு 2-3 ஓனர் மாறி மாறி வந்திருக்கு இந்த கார். அப்போ இந்த 3 ஓனர் மாறி மாறி இந்த கார் வந்ததுனால இது ஒரு திட்டமிட்ட ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ? ஏன்னாக்கா அவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப பழைய காராக வாங்குவாங்க. பழைய காராக வாங்கும்போது ஒரு 4-5 கை மாறி வந்திருக்கும். அப்போ சிங்கிள் ஓனராக இருக்க மாட்டாங்க. அதனால ஈஸியாக அந்த காரனுடைய டீட்டெயிலை வச்சு அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறது 1860களில் 1960களில் நம்ம ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக். இதெல்லாம் இப்போ செல்லுபடியாகாதுங்கிறது வேற. ஆனால் அதை வச்சு ஒரு 3-4 கை மாறி வந்திருக்கிறதுனால அந்த தீவிரவாதிகள் வந்து அந்த மாதிரி யோசிச்சு ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி, முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இங்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட நாம ஒரு கேள்வி எழுப்புறோம். அந்த 3 ஓனர் மாறி மாறி வந்திருக்குல்ல, அந்த 3 ஓனருமே பார்த்தீங்கன்னாக்கா 3 பேருமே இஸ்லாமியர்கள். அப்போ அங்கே உள்ள ஏதோ ஒரு இஸ்லாமிய ஒரு பயங்கரவாத அமைப்பு, ஏதோ ஒரு அமைப்பு ஒரு ரிவெஞ்சுக்காக இதை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த வண்டி வந்து காரோடைய ஓனர் வந்து நம்ம ஒரு முஸ்லீம் ஓனராக இருக்கிற காரை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னாக்கா நம்ம இந்த அமைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அது இஸ்லாமிய மக்களுக்கான அமைப்பு. அப்போ இன்னொரு இஸ்லாமியனை நம்ம கோத்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இந்த கார் வந்து ஏதோ ஒரு ஹிந்து ஓனராக இருக்கக்கூடிய ஒரு காரை வாங்கினாதான் இதில் வந்து சந்தேகம் வராது. காரை வைத்து நம்மளை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியாது. பாருங்க, இது ஓனர் வந்து ஹிந்துவாக இருக்காரு, அப்போ ஒரு முஸ்லீம் வந்து எப்படி எடுத்து ஓட்ட முடியும், அல்லது எப்படி இதை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன குழப்பத்தில் ஏற்படுத்த முடியும். அதனால இந்த காரை வந்து ஒரு இஸ்லாமிய ஓனரிடம் வந்து வாங்காதீர்கள், ஒரு ஹிந்து ஓனரிடம் வந்து காசு அதிகமாக கூட கொடுத்து வாங்கி இதை நம்ம இதுக்கு பயன்படுத்திடுவோம் அப்படின்னு தானே ஒருவேளை அந்த தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் பட்சத்தில் அந்த தீவிரவாதி அப்படி தான் யோசிச்சிருக்க வேணும், அல்லது அதை யோசிக்க கூட முடியாத அளவில் தான் அந்த தீவிரவாதிகளுடைய மூளை இருக்கா, அந்த பயங்கரவாதிகளுடைய மூளை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த கேள்வி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் நாம் எழுப்ப கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டும் இல்லை, அடுத்தது 7வதாக ஃபாரன்சிக்கு இரவு முழுதும் அதை பரிசோதிச்சு சிஎன்ஜி ஆர் பாம் பிளாஸ்ட் அப்படின்னு இதுவரை ஏன் உறுதி செய்யலை? அதாவது முதல்ல போன குழு தான் சேர்ந்து சிஎன்ஜியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்களே தவிர ஃபாரன்சிக்குங்கிறதே வந்து போயிட்டு அங்கே உள்ள தடயங்களை பரிசோதிச்சு இல்லைங்க இது சிஎன்ஜி அல்லது இது பாம் பிளாஸ்ட், இது வந்து பாம் பிளாஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வெடிபொருள் அல்லது பாம் பிளாஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் தான் கிடைக்கும், அதனால இது ஒரு பக்கா பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது அதுதான் ஃபாரன்சிக்குடைய வேலை. அப்போ நீங்கள் போயிட்டு இது பாம் பிளாஸ்ட்னு சொல்லலை, சிஎன்ஜின்னு சொல்லலை இந்த நிமிஷம் வரைக்கும். அப்படின்னா அப்போ ஃபாரன்சிக் என்ன தான் வேலை பார்க்குது, அல்லது ஃபாரன்சிக் யாராவது மேலிருந்து சில தகவல்கள் வந்து அந்த தகவலை மட்டும்தான் பகிரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேள்விக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறத நம்ம அந்த கேள்வி நம்ம டீகோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்க முக்கியமான கேள்விகள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்க மறந்த சில கேள்விகள் நம்ம சேர்த்து கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ஷிதா நந்தகோபால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தேசிய ஊடகவியலாளர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது இல்லை, அதில் எல்லாரும் கவனிக்க மறந்துட்டீங்க. என்னன்னா அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த இடம் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக கோயிலுக்கு எதிர்த்தாப்புல நடந்திருக்குங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. இன்னொன்று, ஹரியானாவில் ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட வந்து ஒரு 3000 கிலோகிராம் வெடிபொருட்கள் சிக்குது அப்படின்னு ஒரு தனி தகவல், குட்டி தகவலாக இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த காரை ஓட்டி சென்றவர் முகமது உமர் அப்படின்னு இருக்கு. இந்த காரனுடைய முதல் ஓனர் சல்மான் இருக்கு, 2வது ஓனர் தாரிக்னு இருக்கு. அப்போ பூரா வந்து இதில் இஸ்லாமிய பெயர்கள் உள்ள வருது. 2வது அந்த காரனுடைய 2வது ஓனர் வந்து தாரிக் என்னன்னாக்க புல்வாமா ஏரியாவை சார்ந்தவர், அதனால புல்வாமா அட்டாக்கு இது ரிவெஞ்சாக இருக்குமோ போன்ற கேள்வியும் இதுக்குள்ள இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் அவங்களுக்குன்னு ஒரு தார்மீக கடமை இருக்கும், மக்கள் மீதான அக்கறை இருக்கும் இல்லையா, அந்த மக்கள் மீதான அக்கறையில் இருந்து இந்த சமூகத்தின் மீதான அக்கறையில் இருந்து ஒரு ஐடியாலஜிக்குன்னா ஒரு கொஸ்டினை ஃபார்ம் பண்றாங்க. அந்த கொஸ்டின் என்னன்னாக்கா, அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு எதிர்த்தாப்புலேயே கோவில் இருக்கு யுவர் ஆனர், அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் யுவர் ஆனர். ஆர்எஸ்எஸ் யுவர் ஆனர், நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் யுவர் ஆனர். அர்ஜுன் சம்பத் யுவரானர், நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அர்ஜுன் சம்பத் யுவரானர். அண்ணாமலை யுவரானர், நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அண்ணாமலை யுவரானர் அப்படின்னு முக்கியமான தகவலை அவங்க சொல்லிட்டு போறாங்க. இந்த அக்ஷிதா நந்தகோபாலுக்கு நாம இன்னொரு தகவலை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். டெல்லியில் உள்ள சில பத்திரிகையாளர்களுக்கு அங்கேயே தங்கி இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம், ஐயா அங்கே கோவில் மட்டும் இல்லை, அந்த சம்பவம் நடந்ததுக்கு எதிர்த்தாப்புலேயே கோவில் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒட்டினாப்புலேயே மசூதியும் இருக்கு. இன்னொரு தகவல் சொல்றேன், அது பக்கத்தாப்புலேயே சிங் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட வழிபாட்டு தலம் குர்கிராம சொல்லுவாங்க, அந்த
அந்த அந்த வழிபாட்டு தலமும் பக்கத்தில் 3 வழிபாட்டு தலமும் பக்கத்தில் இருக்குங்க. இது ஹிந்து டெம்பிள் மட்டும் இல்லை, பக்கத்தில் எல்லாமே இருக்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அச்சுதானந்த கோபால் தன்னுடைய மூஞ்சை முதுகு பக்கம் திருப்பி வைத்துக் கொள்வாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஸோ இது போன்று இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்னு நம்ம புதிய தலைமுறையில் ஒரு கார்டு போட்டுருந்தாங்க. என்னன்னாக்கா கார் வெடிப்பு சம்பவம். சரி, கார் வெடிப்பு சம்பவம்னு என்னவா இருக்கும்? மேக வெடிப்பு, பித்த வெடிப்பு கேள்விப்பட்டிருக்கும். அது என்னடா கார் வெடிப்பு சம்பவம்? இதே செய்தியை நியூஸ் 18ல், அப்புறம் இன்னும் சன் நியூஸில், இது போன்ற சேனல்களில் கார் குண்டு வெடிப்பு அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. கார் குண்டு வெடிப்பு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஆனால் புதிய தலைமுறையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம சமஸ்கிருதம் உட்காந்துக்கிட்டு கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு இருக்காப்புல. அப்புறம் நம்ம தந்தி சேனலில் என்னன்னாக்கா கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்னு தந்தி சொல்லவே தேவையில்லை, என்னக்கா நீங்கள் ஊதவே தேவையில்லைன்னு நம்ம சொல்லிடலாம் தந்திடலாம். இப்போ புதிய தலைமுறையில் போடுறாங்கல்ல, இதுதான் நம்ம சொல்கிறது. நியூஸ் 18 அப்படிங்கிற சேனல் அம்பானியோட சேனல். ஆனால் அந்த சேனல் என்ன பதிவு பண்ணுறாங்க, கார் குண்டு வெடிப்பு சம்பவம்னு பதிவு பண்றாங்க. ஆனா புதிய தலைமுறையில அம்பானி ஓனர் கிடையாது. ஓனர் நம்மால் இங்க உள்ளூருக்குள்ள உள்ள ஒரு தமிழ் குடியை சார்ந்தவர் தான் அந்த சேனலுக்கான ஓனர். அதுல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா உட்கார்ந்துருந்தவரும் ஒரு தமிழ் குடியை சார்ந்த ஒருவர் தான் உட்கார்ந்துருக்காரு. அந்த தமிழ் குடியை சார்ந்த ஓனர், தமிழ் குடியை சார்ந்த நம்மால் CEO உட்கார்ந்துருக்காரு இல்லைங்களா, அவரு தலைமை பொறுப்புல அவங்க என்ன கார்டு போடுறாங்கன்னாக்கா கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்னு பதிவு போடுறாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யாருடைய சேனல் அப்படிங்கிறது இங்கே கணக்கு இல்லை. அதில் தலைமை பொறுப்பில் செய்தியை கண்ட்ரோல் செய்கிற இடத்துல, செய்தியை வெளியிடுற இடத்துல யார் உட்காந்துருக்கா என்கிறத பொறுத்து தான் அந்த செய்தி வெளியில் வரும். அந்த முக்கியமான தலைமை பொறுப்பில் செய்தியை வெளியிடுகிற இடத்துல, செய்தியை அவங்க பரிசோதிக்கிற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க மக்கள் நலன் சார்ந்து செயல்படுகிற நபர்களாக இருந்தால் மட்டுமே அந்த சேனல் மக்களுக்கான சேனலாக செயல்படும். இல்லை அந்த ஓனர் வெளியூருக்காரரு, இந்த ஓனர் உள்ளூர்காரனாக்கா, உள்ளூர்கார் ஓனராக இருக்கக்கூடிய சேனலில் மண்டையில் மாட்டு சாணியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாருனாக்கா அது மாட்டு சாணி மாதிரி தான் செய்திகள் வெளியில் வரும் என்பதை நாம் புரிந்து கொண்ட தருணம் இது. ரெண்டாவது, விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, அந்த தாவேகானுடைய அஃபிஷியல் ட்விட்டர்லேருந்து அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதில் நாங்கள் ரொம்ப வருந்துறோம், அப்புறம் ரொம்ப வருத்தத்தோடு அதை பதிவு பண்ணிடுறோம், விரைந்து இதுலேருந்து ரெக்கவர் ஆகணும், அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு காட்டுன்னு காட்டுட்டாப்ல. யோ 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 பா, நான் ஒரு கடுமையான வார்த்தைகள் இல்லை. இப்போ அந்த 41 உயிருக்காக அவர் 1 மாதம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாப்புல. இப்போ ஒரு 10 உசுறு போயிருக்கு. இப்போ எத்தனை நாள் அவர் போய் தங்கியிருக்க போகிறாப்புல, இப்போ என்ன பண்ண போகிறாப்புல? ஒருவேளை அந்த 10 வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி பனையூருக்கு என்கிட்ட அந்த நீங்கள் அஞ்சலியை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாப்புல எனக்கு தெரியல. இல்லைனாக்கா இல்லை, ஏன் பாஜகவை நாங்கள் அதில் சீண்டல் தெரியுமா அந்த ட்வீட்டில், டபுள் இன்ஜின் சர்க்காரு, டெல்லியில் ஸ்டேட்டும் நீங்கள் தான், சென்ட்ரலும் நீங்கள் தான். அப்போ 2 டபுள் இன்ஜின் சர்க்காராக செயல்படக்கூடிய டெல்லியில், அதுவும் அமித்ஷா வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அருகாமையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டெல்லியை காப்பாற்றுறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை, செங்கோட்டையை காப்பாற்றுறதுக்கே துப்பு இல்லை, இந்தியாவுடைய தலைநகரத்தை காப்பாற்றுறதுக்கே துப்பு இல்லை, இந்தியாவோட தலைநகரத்துக்கே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லை, அமித்ஷா வீட்டு 8 கிலோமீட்டர் வந்து அதுலேயே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லை, உங்களை நம்பி எப்படி அந்த ஜனங்க ஓட்டு போடுவாங்க என்று விளாச வேண்டிய விஜய் ஏன் தெரியுமா விளாசாம இருக்காப்புல? அவர் ஒன்றும் பிஜேபி காசு கொடுத்து கட்சி ஆரம்பிக்கலங்க. அவர் ஒன்றும் RSS பிஜேபியோட பி டீம்லாம் கிடையாது நீங்க நினைக்கிறது மாதிரி. அவர் ஏன் இந்த விளாச வேண்டியவர் ஏன் அமைதியா இருக்காருனாக்கா, பனையூருக்கு வர சொல்லி இருக்காரு அமித்ஷாவை. 2 நாள் பனையூர் வர்றாப்புல, பனையூருக்கு அமித்ஷா வந்தோடனே அங்க நிக்க வச்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்பாப்புல. அப்படி ஒருவேளை அங்க பனையூர் இல்லைனாக்கா மகாபலிபுரத்துல 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே வர சொல்லி விஜய் அவர்கள் மோடிஜியும் அமித்ஷா விஜயும் சும்மா வாங்குவாப்புல. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 41 உசுருக்கு 1 மாதம் வெயிட் பண்ணாப்புல. அவன் இந்த 10 உசுருக்கு எத்தனை நாள் ஒரு வீட்டை விட்டு வெளில வர முடியாமல் சோகத்தில் இருக்க போகிறார் அப்படின்னு நம்ம தெரியல. ஏப்பா, பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்கிறேன். அந்த கொள்கை எதிரி ஸ்டேட்லையும் சென்ட்ரலையும் இருக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, இந்தியாவுடைய தலைநகரில் அமித்ஷாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு. இதை உள்துறை அமைச்சகத்தை, அமித்ஷாவை, மோடியை, பிஜேபி, RSS வச்சு கிளிக்கலாம் இல்லையா? அப்போ கொள்கை எதிரியே நீ இவ்வளவு சாப்பிட்டா டீல் பண்ணுவியா? பப்ளுவை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இவருக்கு கொள்கை எதிரியா, இவர் பிஜேபியை பயங்கரமா எதிர்க்கிறாரா, இதை நாங்கள் நம்பணும். மிஸ்டர் விஜய், அந்த உதட்டு ஓரமாக ஏதோ ஒன்று ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்கு, அதை கர்ச்சிப்பால தொடங்க. ஸோ இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ஃபர்தராக இதில் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அரசு அல்லது அதை விசாரிக்கிற குழு என்ன தகவல் கொடுக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு அடுத்த கட்ட வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம்.